Hello, யோஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் கான்ஸ்டியூஷன் தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸோட ஒவ்வொரு காலேஜஸோட இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் வந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தகவல் எல்லாமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்டில் அவைலபிள் இருக்கு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸோட எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கான்வர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற வெல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கநாதன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் 2025க்கு எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இதே காலேஜஸ்ல வெல்டெக் குரூப்லயே வெல்டெக் மல்டிடெக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அடுத்து வந்து வெல்டெக் ஹைடெக்கோட எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் 2025க்கு எப்படி இருக்க போகுது, இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, லாஸ்ட் இயர் வந்து இருக்கு ஒவ்வொரு கோர்சஸும் எந்த அளவுக்கு போயிருக்கு, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸா இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கநாதன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன், ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1122 இதான் வந்து கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவடி சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடி அண்ட இருக்கு. ஆவடிக்கு நியர்பை ஆவடியிலேருந்து அலமாதி போகிற ரோட்டில் இருக்கு. உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர்லேருந்து 24 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.velhightech.com இதுதான் வெப்சைட்டு. இந்த காலேஜ் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், தென் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட. இங்கே டோட்டலாக வந்து 9 கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு. 9 கோர்சஸ்ல ஒரு 4 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இருக்கு. தென் மெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 per month ஆகுது. தென் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 rupees. தென் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு 500 rupees. தென் காஷன் டெபாசிட் ஒரு 5000 rupees. தென் அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 5000 rupees சொல்லிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 18,000லேருந்து மேக்ஸிமம் 37,000 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் புக்லெட்ல அவங்க கொடுத்துருக்க தகவல் இது எல்லாமே. சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் ஆஃப் பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 சீட்ஸ் 2009ல உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 135 வரைக்கும் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 112, தென் பிசிஎம் 119.5, தென் எம்பிசி 114, தென் எஸ்சி 101 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 157லேருந்து 127 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே டோட்டலாக வந்து 120 சீட்ஸ் 2006ல உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 160 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி வந்து 154, தென் பிசிஎம் 147.5, தென் எம்பிசி 150.5, எஸ்சி 127.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 174லேருந்து 155 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து டபுள் இன்டெக், அதாவது 126 2002ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த கோர்ஸ். NBA அக்ரிடேட் வாங்கியிருக்கிறாங்க. உங்க ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 153.5, தென் பிசிஎம் 154, எம்பிசி 149, தென் எஸ்சி 124.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 173லேருந்து 154 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக கேட்குற ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இங்கே ட்ரிபிள் இன்டெக், அதாவது 180 சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு 2005ல இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ். உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 157, பிசிஎம் 154.5, தென் எம்பிசி 153.5, எஸ்சி 133, தென் எஸ்சிஏ 115 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 194லேருந்து 160 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 சீட்ஸ் 2002ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு NBA அக்ரிடேட் வாங்கியிருக்க கோர்ஸ். இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 146.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101.5, பிசிஎம் 138.5, அண்ட் எம்பிசி 120.5, தென் எஸ்சி 96 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் 168லேருந்து 133 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்.
தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து 30 சீட்ஸ் 2002 இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 139 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 115.5, தென் எம்பிசி 121, தென் எஸ்சி 98 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் வந்து 146 இருந்து 127 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சிவில் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து பயோடெக்னாலஜி. இல்லை பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 60 சீட்ஸ் 2006 இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ். உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேட் வாங்கியிருக்கிறாங்க. இல்லை ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 145 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி வந்து 125, தென் பிசிஎம் 100, தென் எம்பிசி 113, எஸ்சி வந்து 97.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 168 138 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் இன்டேக் 126 2022 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வந்து 160.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 153, தென் பிசிஎம் 156.5, எம்பிசி 151, தென் எஸ்சி 129.5, எஸ்சிஏ 117.5, எஸ்டி 123 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் ஏஏஎம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏஏஎம்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 177 154 வரைக்கும் பத்து வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் இன்டேக் 180 சீட்ஸ் இருக்கு. 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 163 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 155.5, பிசிஎம் 157.5, எம்பிசி 152, எஸ்சி 139, அண்ட் எஸ்சிஏ 129.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 182 இருந்து 160 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். வேல்டெக் ஹைடெக்கை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம ஆப்ஷன் வச்சோம்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 4 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. தென் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஎம்எல், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தென் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் உங்களுக்கு வந்து 160 அபோவ் டெஃபினட்டா நமக்கு தேவைப்படுது. ஏஎம்எல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 155 தேவைப்படுது. அப்ப கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம ஆப்ஷன்ல வச்சிருந்தோம்னா டெஃபினட்டா இங்க 155 மேல கண்டிப்பா தேவைப்படுது. சரிங்களா? 155 மேல இருக்கவங்க மட்டும்தான் எங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து வேல்டெக் ஹைடெக்ல ஆப்ஷன் வச்சா நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர்த்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 155 மேல தேவைப்படுது. சரிங்களா? அப்ப நியர்லி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் இசிஇ எல்லாமே 155 மேல தேவை. இதை தவிர்த்து உங்களுக்கு அடிஷனல் கோர்சஸ் உங்களுக்கு பயோடெக்னாலஜி இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. சரிங்களா? இந்த 4 கோர்சஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து 140க்கு மேல நியர்லி வந்து 130க்கு மேல உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் இங்கே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்க பயோடெக்னாலஜி 138, தென் சிவில் இன்ஜினியரிங் 127, கெமிக்கல் இன்ஜினியரிங் 133, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 127. நியர்லி 130க்கு மேல இருக்கிறவங்க இது வந்து இந்த 4 கோர்சஸ் ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் கோர்சஸ் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா வந்து ஈஸியா இருந்தாலும் சரி 155 மேல இருந்தா மட்டும்தான் வேல்டெக் ஹைடெக்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கோர்சஸ் நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வேல்டெக் ஹைடெக்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் பத்தி தகவல் டீடைல்ஸ் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.